ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி அவளோட பயன்கள், அவல் எப்படி செய்கிறாங்க அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவல்லையே நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். அதையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அவல் முதல்ல நெல்லை ஊற வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அதை உலர்த்திட்டு வறுத்து அதுக்கப்புறமா அதை இடித்து வர்றது தான் அவல்னு சொல்லுவாங்க. அதை கெட்டி அவல், கொஞ்சம் நல்லா நைஸாக மெலிசாக இருக்கும். அந்த மாதிரி அவல் மாதிரி ரெண்டு மாதிரியும் செய்வாங்க. இதில் மெலிசாக இருக்கிறது நம்ம அப்படியே வாயில் போட்டு சாப்பிடலாம். இந்த கடைங்கள்லாம் படைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆயுத பூஜைக்கெலாம் படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி அவல். கெட்டி அவல் பார்த்திங்கன்னா நம்ம உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த அவல் பார்த்திங்கன்னா சிவப்பரிசி அவல், வெள்ளை அரிசி அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை அரிசியில் செய்கிறது வெள்ளை அவல், சிவப்பு அரிசியில் செய்கிறது அதாவது கார அரிசின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இருக்கிறது சிவப்பு அவல். இதில் கெட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கும். மெலிசாக இருக்கிறது அப்படியே பாலில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது உப்புமா, இந்த மாதிரி லெமன் ரைஸ் இது மாதிரி செய்கிறதுக்கும் உதவும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனோட பெனிஃபிட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா. இந்த அவல் பார்த்திங்கன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய, அதாவது செரிமானம் அடைவதால் குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. குடலில் ஏற்படக்கூடிய குடல் புற்றுநோய் வருவதற்கான செல்களை இது தடுக்குது. அதனால் குடல் புற்றுநோய் வராமல் நம்மளுக்கு பாதுகாக்குது. உடம்பில் உள்ள எலும்புகளை வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு இந்த அவல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பாலிபீனால் போன்ற வேதிப்பொருள்களை இருக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. தயிரில் இருக்கிற மாதிரி பரோபயோட்டிக் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் இருப்பதாலையும் குடலில் நல்ல பாக்டீரியாக்களை தக்க வைத்து கொள்வதுக்கு இது உதவுகிறது. சிவப்பரிசியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் B1, B3, B6, கால்சியம், ஜிங்கு, இரும்பு சத்து, மேங்கனீஸ், மக்னீசியம், செலீனியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்துக்கெலாம் நிறைய அளவு இருக்குது. இதே அளவு தான் நம்ம சிவப்பரிசி அவல்லையும் இருக்குது. அதனால தான் நம்ம அவலை சும்மா போர் அடிக்கிறதுன்ற போது கூட நம்ம அந்த அவலை நம்ம சாப்பிட்லாம். இப்போ பசங்களுக்கெல்லாம் இந்த ஜங்க் ஃபுட்லாம் கொடுக்கறத விட இந்த மாதிரி அவல் சம்மந்தப்பட்ட பொருட்களில் ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது லட்டு செய்யலாம், இல்லைன்னா அதை ஒரு உப்புமா மாதிரி கிண்டி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இல்லை அதுலேயே வேறு கேசரி மாதிரி இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது அதிக அளவு எந்த அவல் ரொம்ப நல்லது அப்படின்னா சிவப்பரிசி அவலும் திணை அவல் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த சிவப்பு அவலில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. அது நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால அதில் உடம்புக்கு தேவையான இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்தத்தில் அளவை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சிவப்பு அவல் உதவுது. இந்த அவலில் பார்த்திங்கன்னா சிவப்பு அவல்லையே கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதை ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்றதுனால அதில் இருக்க விட்டமின் சி அதிக அளவு இருக்கு இல்லையா, அதனால் எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறதுனால இரும்பு சத்தை குடல் உறிஞ்சுவதற்கு உதவுது. இந்த அவலை ஊற வச்சு தேங்காய் போட்டு பால் ஊற்றி இல்லைன்னா கூடவே தேங்காயும் வெல்லமும் கலந்து கூட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுனால ரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறதுக்கும் இரத்த சோகை உள்ளவங்களுக்கு இந்த இரத்த சோகையை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இந்த அவல் உதவுது. இப்போ வாங்க நம்ம அவலில் எப்படி நம்ம லெமன் ரைஸ் செஞ்சேன்றதை காமிக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த அவல் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மிக முக்கிய பங்காற்றுது இந்த அவல். அதனால் இந்த அவலில் நிறைய புட்டு, அது மாதிரி லெமன் ரைஸ், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு அளவு, அதாவது எடுக்கிற மெஷர்மெண்ட் கப் அளவு, இந்த மெஷர்மெண்ட் கப் அளவுலேயே 2 கப்பு அளவு நான் அவல் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வைக்கக்கூடாது. ஊற வைக்கிறதுனா எப்படின்னா தண்ணியில் முதல்ல கழுவிடுங்க. கழுவிட்டு
அந்த அவல் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அவளோட அந்த கிண்ணத்தில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற விடுங்க. பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குது இல்லைங்களா? அது வந்து இடிக்கிறாங்க, கீழே போட்டு உலர்த்துறாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதனால் முதல்ல வந்து கடகடன்னு அந்த கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும். 2 தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா அந்த அவளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 1 கப்பு இல்லை 1/2 கப்பு தண்ணி கூட வச்சுக்கலாம். இது வந்து கெட்டி அவல் நான் எடுத்துருக்கிறது. அந்த கெட்டி அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க தண்ணியில். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. இந்த அவல் பார்த்திங்கன்னா உடல் பருமனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவுது. இரத்த அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கும் இந்த அவல் வந்து உதவுது. இப்போ நல்லா ஊறிடுச்சு அவல். இப்போ வாங்க அதை வடிகட்டிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டாலும் விட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக தான் நெய் விட்டுக்கிட்டேன். அதை வந்து எப்போதும் போல் நம்ம லெமன் ரைஸ்க்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு, கலர் மாறின பிறகு கருவேப்பிலை, காரத்துக்காக பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணி வந்த பிறகு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து படைக்கிறதுக்கு அப்படின்றதுனால நான் வந்து பூண்டு போடல, வேணுன்னா நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸை வந்து ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு அதில் வடிகட்டிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்த பிறகு, நல்லா கொதிக்கணுன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஊறிடுச்சு. அந்த அவலில் நம்ம ஊற்றின அளவு தண்ணி வந்து இதுவாகிடுச்சு. இப்போ அதை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த லெமன் இதுலேயே போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பெருந்தியில் வச்சு கலக்குனிங்கன்னா அதில் இருக்க மிச்சம் மீதி இருக்கிற தண்ணி இல்லாமல் வடிஞ்சிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நிறைய உப்பு போட்டுட்டால் இதுவாகிடும். இந்த அவலில் இருக்க அதிக அளவு நார்ச்சத்து உடலில் இருக்க குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால சுகருக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.